பெருந்தொகை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஈரானுக்குள் நுழைய முற்பட்ட ஒரு மர்ம குழுவினர் தாக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்குன்னு சொன்னால் நேற்றிரவு நடைபெற்றிருக்கிறது. ஈரானினுடைய வடக்கு பகுதியில் இருந்து ஒரு மர்மமான குழுவினர் நாட்டுக்குள் ஊடுருவ முயன்றார்கள். அவர்கள் பெருந்தொகையான ஆயுதங்களை உள்ளே கொண்டு வர முயன்றார்கள். அப்பொழுது ஈரானினுடைய எல்லையோர பாதுகாப்பு படையினர் அவர்களை கண்டு அவர்கள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இருதரப்புக்கும் இடையில் கடுமையான துப்பாக்கி சண்டைகள் இடம்பெற்றதாக இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய முக்கியமான அரச ஊடகங்களில் ஒன்றாகிய IRIB அவர்கள் தான் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவம் காரணமாக 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த குரூப்பில், நாட்டுக்குள்ளே என்டர் பண்ண அந்த குரூப்பில் 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கொண்டு வந்த பெருமளவிலான ஆயுதங்களை தாங்கள் மீட்டெடுத்திருப்பதாகவும் இந்த ஈரானிய ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இதே மாதிரியான சம்பவம் அடிக்கடி ஈரானில் நடந்து கொண்டே இருக்குது. பல இடங்களில் ஈரானினுடைய பல எல்லையோர நாடுகளில் இருந்து நாட்டுக்குள்ளே ஆயுதங்களை கொண்டு வர முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முதல் கூட ஈராக்கில் இருந்து ஒரு குழுவினர் ஊடுருவி அங்கேயும் கடும் மோதல்கள் இடம்பெற்றதாக அப்ப செய்திகள் வெளியாகி இருந்தன. எனவே நேற்றிரவு நாட்டுக்குள் ஊடுருவி வந்த அந்த குழுவினர் யார், எவர் என்று சொல்லி அவர்களுடைய அடையாளங்களை பற்றி எதுவுமே இந்த ஈரானிய ஊடகத்தில் சொல்லப்படையில. இருந்தாலும் எதிரிகள் ஊடுருவி வந்தார்கள் என்று சொல்லி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிரிகள் என்று சொல்லி. இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், போன வருஷமெல்லாம் 2025ஆம் ஆண்டு அந்த 12 நாள் யுத்தம் நடந்தது தானே. அந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய பல பகுதிகளில் தரை வழியாக ஊடுருவி வந்த இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பினர், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஏனைய பிரிவினர் எல்லாம் பல இடங்களில் ஆயுதங்களை கொண்டு பல தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த ஆயுதங்கள் பிறகு இந்த ஆயுதங்களை அசம்பிள் பண்ணின இடங்களெல்லாம் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன போன வருஷம். எனவே இந்த வருஷமும் அப்படியான ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்பு முயற்சிகள், பின்கள பணிகள் இடம்பெறுகின்றனவா? ஏன்னு சொன்னால், ஒரு பக்கம் சமாதான பேச்சுவார்த்தைகள் வர்ற மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது, அது இழுபட்டு போய்கொண்டிருக்குது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்த ஒரு பெரும் தாக்குதலுக்கான தயாரிப்பு பணிகள் இடம்பெறுகின்றனவா என்கிற சந்தேகம் உருவாகி இருக்கிறது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை அதிகாலை வேளையிலும் இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பான சில விவரங்கள் கிடைத்திருக்கின்றன. என்னென்று சொன்னால், முதல் கட்டமாக ஈரானால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை தாங்கள் முறியடித்திருப்பதாக அமெரிக்க படையினர் அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. ஈரானில் இருந்து தங்களை நோக்கி 4 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் அந்த 4 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க படையினர் சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்க படையினர் நடத்திய விமான தாக்குதலில் கேசம் தீவில் ஒரு ரேடர் நிலையம் ஒன்று அளிக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால், அந்த ரேடர் பகுதியில் வச்சு இந்த ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகிய நாடுகளை நோக்கி 7 வரையான மிசைல்ஸ் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அவையும் வான் பாதுகாப்பு பொறிமுறை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியாக 2 தரப்பினருக்கும் இடையில் மாறி மாறி மோதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பித்த இந்த சம்பவம் சனிக்கிழமை அதிகாலை வரை தொடர்ந்து இடம்பெற்றதாக சொல்லப்படுது. அதே நேரம் ஈரானிய ஊடகங்களில் வெளிவந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னென்று சொன்னால், அதாவது தங்களுடைய கட்டளையை மீறி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய கட்டளையை மீறி பயணம் செய்த ஒரு கப்பலை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் பின்னர் அந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும், அதைவிட இன்னும் ஒரு 3 கப்பல்கள், இதெல்லாம் சனிக்கிழமை பகல் நடந்தது, நேற்று பகல் நடந்தது, அதைவிட இன்னும் ஒரு 3 கப்பல்களை, அந்த 3 கப்பல்களுக்கும் தாங்கள் கட்டளை வழங்கி அவற்றை திருப்பி அனுப்பியதாகவும், முதல் கப்பல் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு அது திருப்பி அனுப்பப்பட்டது, மற்ற 3 கப்பல்களும் துப்பாக்கிச்சூடு நடத்தையில ஆனால் கட்டளை வழங்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக மொத்தம் 4 கப்பல்கள் நேற்று திருப்பி அனுப்பப்பட்டதாக ஈரானிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. மற்ற பக்கம் லெபனான்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனான்ல இஸ்ரேலிய படையினர் நடத்திய தாக்குதலில் லெபனான் நாட்டு இராணுவத்தினர் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்று சனிக்கிழமை. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி என்று சொல்லப்படுது. எனவே ஒரு நாட்டினுடைய இராணுவத்தில், அதிலேயும் லெபனான் நாட்டு இராணுவம் எந்த விதமான யுத்தத்திலையும் ஈடுபடையில். லெபனானில் நடக்கிற சண்டையே அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் இடையிலான சண்டை தான். அப்போ லெபனான் இராணுவம் எந்த வகையிலையும் எந்த ஒரு மோதலையும் ஈடுபடையில். அப்படி தங்கடபாட்டில் அமைதியாக இருக்கும்போது ஒரு பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி கொல்லப்படுறது சாதாரண விஷயம் இல்லை. இதற்கு உடனடியாக லெபனான் தங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனான் நாட்டு பிரதமர் நவாப் சலாம்
வந்து தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி உள்ளிட்ட ஏனைய இராணுவத்தினர், லெபனான் நாட்டு இராணுவத்தினர் ஒரு வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் போது அந்த வாகனத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய படையினர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதில் தான் இந்த 3 பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே அடுத்த முறை இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் நடக்கின்ற பேச்சுவார்த்தைகளில் இது ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ சிலவில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். லெபனானில் யுத்தம் நடக்குது, ஆனால் லெபனானிய இராணுவத்தினர் ஈடுபடையில் ஹெஸ்புல்லா அமைப்பினர் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி என்று கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது லெபனானில் வந்து லெபனான் நாட்டு இராணுவம் இருக்குத்தானே, அவர்களுடைய தேசிய இராணுவம் அவர்கள் இருக்கின்றார்கள், லெபனான் நாட்டு அரசாங்கம் இருக்குது. அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட சில பகுதிகள் வந்து ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுகளில் இருக்கின்றார்கள். ஹெஸ்புல்லா அமைப்புக்கு வந்து தனியார் இராணுவம் இருக்குது, கடற்படை, விமானப்படை, எல்லா விதமான படைகளுடன் கூடிய இராணுவம் இருக்குது. ஹெஸ்புல்லாக்கு என்று சொல்லி ஒரு அரசாங்கம் இருக்குது. பிறகு லெபனான் நாட்டு பாராளுமன்றத்தில் ஹெஸ்புல்லா சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் வந்து ஒரு பிரதி அமைச்சராக இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனவே அந்த மாதிரி அரசாங்கத்திலும் அவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். இப்போ வந்து பிரச்சனை என்று சொன்னால், இஸ்ரேல் குறி வச்சுக்கிறது ஹெஸ்புல்லா அமைப்பை மட்டும்தான், லெபனான் இராணுவத்தை இல்லை. இருந்தாலும் இந்த சண்டைக்குள்ளே வந்து லெபனான் இராணுவத்தினர் வந்து தொடர்ச்சியாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே அறியாத லெபனான் மக்களும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு எதிரி நாட்டு விமானம் ஒன்று உள்நுழைந்ததாக இஸ்ரேலிய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். நேற்று சனிக்கிழமை நண்பகல் வேளையில் இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மார்கலியோட் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்தின் மீது எதிரி நாட்டு விமானம் ஒன்று உள்நுழைந்தது என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து சொல்லப்படுகிறது. அந்த எதிரி நாடு எந்த நாடு, அந்த நுழைந்த விமானம் எப்படியான விமானம், என்ன ஏதென்று சொல்லியில் இஸ்ரேலிய ஊடகங்களில் வந்து இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மார்கலியோட் நகரத்தில் எதிரி நாட்டு விமானம் ஒன்று உள்நுழைந்ததாக. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் நேற்று சனிக்கிழமை காலையும் பின்னர் சனிக்கிழமை மாலையும் இடம்பெற்ற வெவ்வேறு தாக்குதல்களில் 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது வந்து தெற்கு லெபனானில் இடம்பெற்ற மோதலில் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதில் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேப்டன் ஷஹார் கல்மா என்று சொல்லி, அவருக்கு வந்து 23 வயது. அவர் நேற்று காலையில் கொல்லப்பட்டிருந்தார். அதே போல நேற்று மாலை வேளையில் கேப்டன் ஐட்டன் சாமுவல் என்று சொல்லி, அவருக்கு 21 வயது. அந்த இராணுவ வீரரும் கொல்லப்பட்டிருந்தார். இந்த தகவல்களை இஸ்ரேலிய இராணுவத்தினர் அறிவித்துள்ளார்கள். அடுத்ததாக மிக விரைவில் உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. எனவே அவை தொடர்பான சில அடிப்படையான தகவல்களை பார்க்கலாம். இந்த மாதம் 11ஆம் தேதி, ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கின்ற உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டிகள் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. இந்த முறை உலக கிண்ண போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெறப் போகின்றன என்று கேட்டீங்கன்னு சொன்னால், மொத்தமாக 3 நாடுகளில் நடைபெறப் போகின்றன. அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் மெக்சிகோவிலும் இடம்பெறப் போகின்றன. மொத்தமாக 104 போட்டிகள் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. 48 அணிகள் பங்கு பெறுகின்றன. உலகக்கிண்ண வரலாற்றில் வந்து, உலகக்கிண்ண உதைபந்தாட்ட வரலாற்றில் வந்து அதிகூடிய போட்டிகளும் பிரம்மாண்டமான போட்டிகளுமாக இருக்கிறது இந்த முறை தான் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் 3 நாடுகளில் நடத்தைக்குள்ள 3 நாடுகள் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணைக்குள்ள வந்து அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். எனவே 104 போட்டிகளும் 48 அணிகளும் களத்திலே இறங்குகின்றன. இந்த 3 நாடுகளையும் சேர்ந்த 6 வெவ்வேறு நகரங்களில் போட்டிகள் இடம்பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்போ முதலாவது போட்டி 11ஆம் தேதி தானே, அந்த போட்டி எங்கே நடக்கும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப விழாவும் முதலாவது போட்டியும் வந்து மெக்சிகோவில் நடைபெற இருக்கின்றன. அன்றைய போட்டியில் வந்து மோத இருப்பவர்கள் மெக்சிகோ அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வந்து மோத இருக்கின்றார்கள். எனவே மேலதிக விவரங்களை வந்து நாங்கள் போக பார்க்கலாம், போட்டி ஆரம்பித்து நடக்கும் போது பார்க்கலாம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னு சொன்னால், ஈரானிய அணியினர் கலந்து கொள்கிறார்களா இல்லையான்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் அது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்தது. ஈரானிய அணியினர் வருவார்களான்னு சொல்லி. ஏனென்று சொன்னால், ஈரானிய அணியினர் வாரது பிரச்சனை இல்லை, ஒரு சில போட்டிகளில் விளையாடுறதுக்கு அமெரிக்காக்குள்ள நுழைய வேண்டியிருக்கும். அதற்கு வந்து அனுமதி வழங்குமா இல்லையான்னு சொல்லி, அதற்கு வந்து அமெரிக்கா அனுமதி வழங்குமா இல்லையான்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருந்தது. இப்போ அமெரிக்கா ஈரானிய வீரர்களுக்கான விசாவை வழங்கி இருக்கிறது. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே ஈரானிய வீரர்கள் புறப்படுகின்றார்கள். இருந்தாலும் அமெரிக்காவில் போயிட்டு அவர்கள் ஸ்டே பண்ணியிருக்காமல் மெக்சிகோவில் தான் தங்களுடைய கேம்ப், தங்களுடைய அந்த தங்ககத்தை வந்து அமைக்கின்றார்கள். தேவைப்பட்ட அமெரிக்காவில் போட்டி நடக்கும்போது போயிட்டு வருவார்கள். குறைந்தது அமெரிக்காவில் நடக்கிற போட்டிகளில் 3 விதமான போட்டிகளில் ஈரானிய டீம் வந்து கலந்து
கலந்து கொள்ள வேண்டியிருக்கும். அதாவது ஆரம்பத்திலேருந்து ஈரானிய டீம் வந்து முன்னேறி போனால் குறைந்தது 3 போட்டிகளில் அவர்கள் விளையாட வேண்டி வரும் என்று சொல்லி கணிக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் ஈரானிய உதைபந்தாட்ட அணியில் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள் தானே, மேற்பார்வையாளர்கள், மேனேஜர்ஸ், அந்த மாதிரி உத்தியோகத்தர்கள், அதில் ஒரு 2 பேருக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்துள்ளது என்று சொல்லி இன்று தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஆனால் ஈரானிய அணியில் இருக்கின்ற வீரர்கள் அனைவருக்கும் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான விசா வழங்கப்பட்டுள்ளது. எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.